வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் பல தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், ஜாதகங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதான சரியான விளக்கங்களை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது, நேரடி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்களும் கூட எங்களுடைய கலைக தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் முழுக்க நாங்கள் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதான விடயங்களை தான் பேசவிருக்கின்றோம். உங்களுடைய இல்லத்தினுடைய வாஸ்து சம்பந்தமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய இல்லத்தினுடைய சரியான வரைபடத்தினையும் உங்களுடைய இல்லத்தினுடைய அமைவிடத்திற்கேற்ற அந்த திசைகளையும் சரியாக அறிந்து கொண்டு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112-352-770 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துகின்ற பொழுது நேரடியாக நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினமும் வாஸ்து சாஸ்திரம் அதை போன்று ஜாதகம் சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய நாட்டில் முதன்மையான ஜோதிடர்களுள் வாஸ்து சாஸ்திர நிபுணர்களுள் ஒருவராகிய சுவாமி காளி கனகரட்னம் ஐயா அவர்களுடைய புதல்வரும் முதன்மை சீடருமாகிய சைவாச்சாரியர் மாரிசன் கனகரட்னம் அவர்கள் உங்களுக்கான விளக்கங்களை இந்த வேளையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். அவரை இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வரவேற்கலாம். விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சனர் கனகரட்னம் மாரிசன் சைவாச்சாரியர் அவர்கள் இந்த வழியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஆச்சாரியர். வணக்கம் பிரணீதா. உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் எப்பொழுது வரும் என்பதுதான் எங்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல விடயத்தை எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்திலேயே நாங்கள் ஆச்சாரியாரே மிக முக்கியமான ஒரு விடயம், பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். இந்த அக்னி என்பது எங்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது இந்த அக்னி பூஜை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது, யாகம் என்கின்ற விடயம் இருக்கின்றது இல்லையா? ஏன் நாங்கள் யாகங்கள் செய்ய வேண்டும்? இந்த அக்னி பூஜையினுடைய சிறப்புகள் என்ன? அதையும் தாண்டி ராஜகிரிய ஸ்ரீ மகாவீரபத்ர காளியம்மன் தேவஸ்தானத்தில் இந்த அக்னி யாகம் இது எவ்வாறு சிறப்புற செய்யப்படுகின்றது என்று சொல்லுங்கள். கண்டிப்பா பிரணீதா. வணக்கம் இறை அன்பர்களே. பிரணீதா, அந்த யாக பூஜை அக்னி பூஜை எல்லாமே ஒன்று தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த யாக பூஜை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. அதாவது அகஸ்தியருடைய காலகட்டங்களிலிருந்து ராவண காலகட்டங்களிலிருந்து அரச காலகட்டங்களும் இந்த அக்னி பூஜை சிறப்பாக நடந்தது. இப்போ தான் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, எல்லாமே ஒரு காசு மயமாக போயிடுச்சு. உண்மையில் அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். துன்பம்னு சொல்லும் பொழுது ஒரு எதிர் நாட்டுடைய அரசர்களுடைய படையெடுத்து வந்திருந்தாலோ, இல்லாட்டி அந்த நாட்டுக்கு சரியான ஒரு மழை இல்லாமல் இருந்தாலோ, அந்த நாட்டில் மக்கள் துயரம் பெற்றிருந்தாலோ, ரிஷிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஹோமம் பண்ணுங்க, இந்த ஹோமம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு. உண்மையிலேயே அதில் உண்மையிலேயே பிரணீதா ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு பெரிய ஒரு ரீசன்ஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்னியில் போடக்கூடிய எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா அழிஞ்சு போயிடுதே, அது என்ன அப்பா அநியாயமே, இது போடுறத இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு பலன் ஒன்று கிடைக்குமே, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி நாசம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. உண்மையிலே ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஸ்தூலம்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், சூக்ஷ்மம்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ நம்ம அக்னியில் ஸ்தூலமான பொருட்கள் நம்ம சமித்தா இருக்கலாம், விறகுகளாக இருக்கலாம், இல்லாட்டி மூலிகைகளாக இருக்கலாம், இல்லாட்டி பழங்களாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயம் ஸ்தூலமான பொருள்னு சொல்லுவோம். இதை அக்னியில் போடும் பொழுது சூக்ஷ்மமாக மாறப்படுது. கண்ணுக்கு எரியுதுங்கிற மாதிரி இருந்தாலும் இறை அன்பர்களை சூக்ஷ்மம் மாறப்படுது. சூக்ஷ்மம் மாறப்படும் பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மந்திர சக்தியினூடாக தெய்வத்துடைய பாதத்தில் அடையுது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி நீங்கள் சூக்ஷ்மம் மாறுதுன்னு சொல்லலாம், அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க. அதுக்கு நல்ல ஒரு ப்ரூஃப் தான், ஒரு மிளகாய் அக்னியில் போட்டு பாருங்க. ஸ்தூலமான ஒரு மிளகாய் அக்னியில் போடும் பொழுது அது சூக்ஷ்மம் மாறப்படுது. அது வெளிப்பாடு நம்ம இரும்ப ஆரம்பிச்சிடும்ல, அதே ஒரு விஷயம்தான். அப்போ அந்த காலகட்டங்கள் நம்மளுடைய சப்தங்கள் ரொம்ப விஷயம். மந்திரத்தை பார்த்தீங்கன்னா சப்தத்தினூடாக தான் மந்திரங்களே இருக்குது. அந்த மந்திர சப்தத்தினூடாக அந்த தெய்வத்துடைய பாதம் அடையுதுங்கிறதுனால தான் பெரிய உண்மை. இதுதான் ஆரம்ப காலகட்டங்களே இருந்தது. இது நம்ம இந்து மத ரீதியாக இருந்த ஒரு சடங்காக இருந்தாலும் ஒரு விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மூலிகை இப்போ நம்ம யாகத்துக்கு போடக்கூடாது, கண்டது கடியது எல்லாம் போட போகிறது கிடையாது. எல்லாம் மூலிகை பொருட்கள் தான். இந்த மூலிகை பொருட்கள் சூக்ஷ்மமாக மாறி வான் மண்டலத்தில் இருக்க ஆரம்பிச்சுக்கும். இந்த வான்மண்டலத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அதை சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அதை நம்ம சுவாசிக்க சுவாசிக்க சுவாசிக்க
உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்னா நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா சரி சமமா இயங்க ஆரம்பிக்கும். நம்ம மனசு தெளிவா இயங்க ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையலாம். இதுதான் யாக பூஜையுடைய ஒரு பெரிய தத்துவம் பிரணீதா. இந்த அக்னி பூஜையை பார்க்கலாம். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகிரி கோயில வந்து இது அக்னி பூஜை வந்து ரொம்ப விசேஷம். டெய்லி ஒரு அக்னி பூஜை இருக்கும். அதுல டெய்லி தினந்தோறும் அக்னி பூஜை இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பெரிய அக்னி பூஜைகள் இருக்காது. சாமம் பொதுவான சின்ன ஒரு அக்னி பூஜையா இருக்கும். ஒவ்வொரு அமாவாசைகளும் இந்த மாதிரி அக்னி பூஜை நடைபெறும். இந்த அமாவாசை அக்னி பூஜை யாருக்கு நடைபெறுது அப்படின்னா உக்ர பிருத்திங்கிரா தேவிக்கு நடைபெறக்கூடிய பூஜை. இந்த அம்பாள் வந்து ரொம்ப உக்ரம் கொண்ட அம்பாள். எல்லா விதமான பெள்ளி சூனியங்கள் அதே மாதிரி கண்ணூர் திருஷ்டிகள் எல்லாமாக்கூடிய ஒரு அம்பாள் தான் பிருத்திங்கிரா அம்பாள். அதர்வன பத்ரகாளின்னு சொல்லுவோம். இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஆகூதி என்ன, பிடிச்ச ஸ்தூலமான பொருள் என்னன்னா மிளகாய்னு சொல்லுவோம். காஞ்ச மிளகாய். இப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்து நம்ம பெரியவங்க ஏதாவது கண்ணு திஷ்டி இருந்தால் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் எடுத்து தலையை சுற்றி அப்படி போட்டுருவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம். இது அம்பாலே நம்மளுக்கு கண் சுற்றி போடுறாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. இன்னொரு அதிசயம்னா 2 மிளகாயை போடும் பொழுதே பிரணீதா சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் சமைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், தாச்சு 2 மிளகாய் போட்ட உடனே இரும்ப ஆரம்பிச்சிருவோம்ல. ஆனால் இந்த அக்னியில் வந்து கிலோ கணக்கில் நாங்கள் போடுவோம். எந்த ஒரு இருமலும் இருக்காது. அதுதான் அந்த அம்பாளுடைய சக்தின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய அதிசயமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா சாதாரண 2 மிளகாய் நம்ம வீட்டில் போட்டு தாளிக்கும் பொழுதே எங்களுக்கு இருமல் வருது. இது நம்ம கிலோ கணக்கில் போடும் பொழுது எந்த ஒரு காரமும் இருக்காது. விடயங்களையும் அம்பாள் ஏற்றுக்கிறாங்கிறது தான். அப்ப நிகும்பலா யாகம்னு சொல்லுவோம். இந்த யாகம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பிருத்திங்கிர அம்பாளை வந்து இலங்கைக்கு முதல்ல கொண்டு வந்ததே சுவாமி தான். ஏன்னா ஆரம்பத்துல வந்து இலங்கையில வந்து பிருத்திங்கிர அம்மாங்கிறதே ஒரு என்னன்னே தெரியாம இருந்தது. ராமண காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்திங்கிர ஹோமம் விசேஷமா இருந்தது. அது சமயத்தில் இந்த ஓமத்துடைய விசேஷத்துவம் என்னங்கிறது என்ன, பக்தி. இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியோட செய்யணும். அதாவது நம்ம வந்து காசுக்காக வேண்டியோ பணத்துக்காக வேண்டியோ ஐயோ அவங்க உபயோகம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி அந்த பூஜையை பண்ணுவோமே, இந்த மாதிரி நம்ம விளையாட போனோம்னா அந்த அம்பாள் வந்து பெரிய ஒரு தண்டனை நம்மளுக்கு கொடுத்துருவா. ஏன்னா பிருத்திரங்க அம்பாள் வழிபடுறதுங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் பிரணீதா. சாதாரணமாக நான் பார்க்கின்ற பொழுதே விளங்குது பல தட்டுக்கணக்கில் அந்த மிளகாய் சுவாமி அருகில் இருந்து அந்த பூஜை. கண்டிப்பா கண்டிப்பா. அதே சமயம் பிரணீதா இதோட என்ன விசேஷத்துவங்கிறது என்னன்னா இந்த அம்பாளை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாள். தன்னுடைய குழந்தையா அந்த அம்பாள் வந்து ஏற்றுக்கொள்வாங்கிறது தான். அப்போ இந்த அம்பாளை வழிபடக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு அவன் தப்பு பண்ணுறான் அவனுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொன்னா நம்ம தண்டனை நம்மளுக்கு தான் கிடைக்கும். தெய்வத்துடைய வழிபாடுங்கிறது நம்ம சரிப்படுத்திக்கிறோம். நம்ம பக்கம் அழுக்க வச்சுண்டு அவர் இப்படி பண்ணுறாப்புல இவர் இப்படி பண்ணுறாப்புல இதுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்தாயின்னு சொன்னால் அது எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறாது பிரணீதா. கடவுள் என்னைக்கும் நம்ம காசுக்காக வேண்டியோ நான் ஒரு பூஜை தட்டு எடுத்துட்டோம் உபயம் எடுத்துட்டோம் கோயிலுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் உதவி செஞ்சதுக்காக உதவி செய்யாது. இது கோயில் நடத்துறதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டாலும் தெய்வத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தூய்மையான பக்தி. உன்னுடைய தப்பனை உணர்ந்துக்க பக்தியா இரு, உன்னுடைய வாழ்க்கை நல்லா அமையும். அதுக்கு நான் கேரண்டின்னு தான் அம்பாள் சொல்றா. அதுதான் நானும் சொல்றேன். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பூஜை. ஒவ்வொரு அமாவாசையிலும் இந்த பூஜை வந்து ஸ்ரீ மகாவீரபத்ரராமன் தேவஸ்தானத்தில் ராஜகிரியில் இந்த பூஜை நடைபெறும் பகல் 11 மணிக்கு காலை. ஆகவே பக்தாடியார்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் வந்து இந்த பூஜை வந்து கலந்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து ஆகூதியை பெற்றுக் கொடுக்கலாம். நிச்சயமாக. குறிப்பாக ராஜகிரியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவீரபத்ரகாளி அம்மன் தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் இப்படியான யாகங்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் சென்று அந்த யாக பூஜையில் நிச்சயமாக கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமன்றி உங்களுடைய இல்லத்திற்கான வரைபடத்தை நீங்கள் வரைந்து கொள்ள விரும்பினால் அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய இல்லத்தை அழகிய முறையில் நீங்கள் டிசைன் பண்ணி அந்த இல்லத்திற்கான வரைபடத்தினை நீங்கள் வரைந்து கொள்ள விரும்பினால் மிகவும் குறுகியதான காணியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆச்சாரியார் அவர்கள் அதற்குள் எந்த அளவுக்கு அந்த வாஸ்துவை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வாஸ்துவை கொண்டு வந்து உங்களுக்கான இல்லத்திற்குரிய வரைபடங்களை வரைந்து தருவதற்கு தயாராக இருக்கின்ற. அது மாத்திரமல்லாது வாஸ்து கலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய இல்லங்களை அமைத்திருந்தால் ஏதாவது தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருக்கிறது, என்னுடைய இல்லத்தில் என்னால் இருக்கவே முடியவில்லை என்று நீங்கள் கருதுகின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக ஆச்சாரியார் அவர்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுடைய வீடானது உங்களுடைய நாட்டில் எந்த பாகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கு அவர் விஜயம் செய்து உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பரிசீலனை செய்து அதற்கான பரிகாரங்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அது மாத்திரமன்றி
இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கிறது. குறிப்பாக எல்லோருமே வந்து கொழும்புக்கு வந்து ஆச்சாரியார் அவர்களை சந்திக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய ஜாதகங்களினுடைய துல்லியமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு இலகுவான ஒரு வழிமுறை இருக்கிறது. அதற்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வழிமுறையானது வீடியோ கால் மூலமாக நீங்கள் நேரடியாக ஆச்சாரியார் அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களின் துல்லியமான பலாபலங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு நாங்கள் தருகின்ற தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த வீடியோ காலினை மேற்கொள்வதற்கான அந்த தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வீடியோ கால் மூலமாக நீங்கள் ஆச்சாரியார் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கங்களை அறிய தருகின்றோம். கொழும்பு காரியாலயத்துடைய தொலைபேசி இலக்கம் 0312272769, மத்திய தொலைபேசி இலக்கம் 0312807707. மாத்தறை காரியாலயத்தினுடைய தொலைபேசி இலக்கங்கள் 0312872769, மத்திய தொலைபேசி இலக்கம் 0314322220. இந்த இலக்கங்களூடாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த வீடியோ காலினை மேற்கொள்வதற்காக அந்த தொலைபேசி இலக்கத்தினை நீங்கள் இலவாக பெற்றுக்கொண்டு ஆச்சாரியார் அவர்களோடு நேரடியாக நீங்கள் பேசி உங்களுக்கான ஜாதகங்களின் துல்லியமான பலாபலங்களை இலகுவான முறையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதற்கிடையில் ஒரு இடைவேளை. இடைவெளியின் பின் மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக நேரடி நிகழ்ச்சியாக இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரம் பற்றியதாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய ஜாதகங்களின் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய இல்லத்தினுடைய வரைபடத்தினை கைகளில் எடுத்துக்கொண்டு சரியான திசையும் அறிந்து கொண்டு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்தினூடாக 032352 வாயிலாக திசைகள் சரியாக தெரிந்திருந்தால் மாத்திரமே துல்லியமாக சரியான வாஸ்து சாஸ்திரத்தினை ஆச்சாரியார் அவர்கள் கூறக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஆச்சாரியாரே, இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது மிக மிக முதன்மையானதாக இருக்கிறது. பஞ்சபூதங்களுடைய சக்தியை எங்களுடைய இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வாஸ்து சாஸ்திர முறைப்படியாக எங்களுடைய இல்லம் அமையப்பெற வேண்டும். அதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது இல்லத்தில் மிக முதன்மையான ஒரு விடயம் என்று பார்த்தால் அந்த தலைவாசல். நாங்கள் முதலாக காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு வாசல். அந்த தலைவாசலானது எந்த திசையில் அமையப்பெற வேண்டும்? குறிப்பாக எல்லோருடைய சிந்தனையிலும் இருப்பது வடக்கு மற்றும் கிழக்கு. அந்த வடக்கு கிழக்காக இருந்தாலும் நாங்கள் எல்லா இடங்களிலும் வைக்க முடியாது. அதற்கென்று சரியான ஒரு இடம் தெரிவு செய்ய வேண்டும். குறிப்பிடுங்களா? கண்டிப்பா பிரணீதா. தலைவாசல் சொல்லும் பொழுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் நீச்சம்னு சொல்லுவார். உச்சஸ்தானங்களை வந்து தலைவாசல் வைக்கிறது ரொம்ப நன்மை. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறையன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகள் மட்டும்தான் நன்மையா, தெற்கு மேற்கு கூடாதாம்பாங்க. இப்போ எங்கள் வீடு கூட பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்து தான் இருக்குது. இறையன்பர்களே, வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ 4 திசைகளும் சுப திசை தான். ஆனால் சுப திசையாக இருந்தாலும் ஒவ்வொரு 9 கிரகங்கள் வந்து எல்லா திசைக்கும் வந்து ஆதிபத்தியம் கொள்ளுது. இப்போ வடக்கு திசையை பார்க்கும் பொழுது ஈசான மூலையில் இருந்து சூரிய பகவான், பிறகு சந்திர பகவான், குஜ பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் வந்து வாயு மூலைக்கு போகும் பொழுது வடக்கு வாயு மூலைக்கு போகும்போது சனி ராகு கேதுன்னு வரும். அப்போ உண்மையிலே வந்து தலைவாசல் எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னா வடக்கு திசை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கோ புத பகவானுக்கோ அமைச்சிக்கலாம். அது வந்து வீட்டுடைய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அதை வடக்கு வந்து அதாவது எந்த ஒரு பாகம், அதை சில வடக்கு வந்து ஒரு சில வீடுகளுக்கு பிரணீதா சரியாக நேராக இருக்கும், ஒரு சில வந்து ஒரு பாகை கணக்கு சரிவாக இருக்கும், சில நேரம் கிழக்கை சார்ந்து இருக்கும், சில நேரம் வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கை சார்ந்து இருக்கும். அந்த மாதிரி திசை உள்ளவங்களுக்கு அது வேற ஒரு தியரி இருக்குது. பொதுவாக நேர் திசை உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வாயு நோக்கி இருக்கக்கூடிய திசைகளை வந்து தலைவாசல் வைக்கக்கூடாது, வடக்கு திசையே இருந்தால் கூட. என்ன காரணம்? அது காரணம் வந்து அங்கே வந்து சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் பாப்ப கிரகங்கள் வந்து ஆதிபத்தியம் கொள்ளுது. அந்த பாப்ப கிரகத்தில் தலைவாசல் வைக்கும் பொழுது அந்த வியாபாரத்துலையும் சரி நோய் நொடிகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள் வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சொல்லுவாங்க, ஆச்சாரியர் நான் வந்து வடக்கு திசை தான் நம்ம வந்து வாசல் இருக்கான பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கேன். காரணம் இது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் பிரணீதா. கிழக்கு பார்க்கும் பொழுது முடிந்த அளவு வடக்கை சார்ந்த பக்கம் வந்து முடிஞ்ச தலைவாசல் வச்சுக்கலாம். கிழக்கு முகமாக வீடு இருந்தால் வடக்கை சார்ந்து வச்சுக்கலாம். அப்போ வடக்கை சார்ந்து வைக்கிறதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா குஜ பகவானுக்கு வச்சிடக்கூடாது, செவ்வாய் பகவானுக்கு வச்சிடக்கூடாது. ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய்
இப்போ சந்திரனுக்கு வைக்கலாம், அப்படி இல்லாட்டி நான் புதனுக்கு வைக்கலாம். இதில் நிறைய ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்குது. பொதுவாக மக்கள் தெரிஞ்சுக்குங்க, வடக்கை சார்ந்து இருக்க வேணும். உங்களுடைய கிழக்கு ரீதியாக கிழக்கு வாசலாக இருந்தால், கிழக்க பார்த்த வீடாக இருந்தால் வடக்க சார்ந்து அந்த தலைவாசல் இருக்கணும். இதே தெற்க வச்சுக்கலாமே. தெற்குனாலே ரொம்ப பயம் வந்துடும் இறை அன்பர்களுக்கு. ஏன்னா தெற்கு பக்கம் வந்து யமன் இருக்கார் அப்படின்னு. உண்மையிலே அவரை மாதிரி நல்ல ஒரு கிரகமே கிடையாது பிரணீதா. யமன் சும்மா சும்மா வந்து உயிரை பிடிக்கிட்டு போக மாட்டார். அவருடைய காலம் முடியும் பொழுது அவருடைய கடமை அவர் செய்கிறாரு. அவங்கவுங்க கடமையை செய்கிறவங்க உண்மையிலே வந்து ரொம்ப உத்தமமான தேவதைகள் தெய்வங்கள் சொல்லுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கவே மாட்டார். தப்பு பண்ணியா அதுக்குண்டான தண்டனை இதுதான், நல்லது பண்ணி தான் வச்சுக்க அப்படிம்பாங்க. இதே யமனும் அதே மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து சனி பகவான் யமன் 2 சகோதரர்கள், சூரிய பகவானுடைய புத்திரர்கள். அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு நல்ல தெய்வம்னு சொல்லிடலாம். அப்போ தெற்க சார்ந்த வீடுகள் நிறைய பார்த்துருக்கேன் பிரணீதா. வடக்க கிழக்க பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சரியான முறைப்படி அந்த வீட்டு அமைந்ததுனால தான். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ தெற்கு வாசல் தெற்கை பார்த்த வீடாக இருந்தால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கை சார்ந்த வாசலாக இருக்கணும். உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்போ வந்து அக்னி மூலிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார்? சூரிய பகவானுடைய ஆதிக்கம், சந்திர பகவான், செவ்வாய், புதன் அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரும். அப்போ சென்டர் பாயிண்டில் அதுவும் வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து கிழக்க சார்ந்து அந்த வாசலை வச்சுக்கலாம், செவ்வாய் பகவான் இல்லாமல். இதே மேற்க வச்சுக்குவோமே. இந்த மேற்கு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப உத்தமமான, அது ஒரு உத்தமமான ஒரு வீடுன்னு சொல்ல, அமைப்புன்னு சொல்லலாம். மேற்கு அதே மதம் நிறுதி திசையை சார்ந்த தெற்கை சார்ந்து வாசல் இல்லாமல் வடக்கை சார்ந்து வாசல் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பிரணீதா. ஏன் நம்ம வந்து இதை சார்ந்து வைக்கக்கூடாது, இதை சார்ந்து வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் தான். இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஊடுடம்பே ஆலயம்னு சொல்லுவோம், நம்ம உடம்பே ஒரு ஆலயம்னு சொல்லுவோம். அதனுடைய நம்ம மனசு தான் கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில். அப்போ வாஸ்து பகவான் சொல்லும் பொழுது கிருஷ்ண மகரிஷி ராவனுடைய காலகட்டங்களில் தான் இந்த வாஸ்துங்கிற விஷயத்தை வந்து கிருஷ்ண மகரிஷி வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். அப்போ கிருஷ்ண மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா வாஸ்து பகவானுடைய உடலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வாஸ்துங்கிற கலையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ உதாரணத்துக்கு வச்சு பார்க்கும் பொழுது இந்த வாஸ்து உடம்புன்னு பார்க்கும்போது உடம்புக்கு வந்து எல்லாமே சரிசமமாக இருக்கணும். ஏன்னா பிரணீதா 2 கண்கள் இருக்கணும், அதில் ஒரு கண்ணு குறைஞ்சா கூட அது வந்து ஏதாவது ஒரு ஊனன்னு தான் சொல்லுவோம். வாய் கரெக்டாக இருக்கணும், வாய் கோணில் இருந்தால், ஏன் அதுக்குள்ளே கூட பல்லு கோணில் இருந்தால் கூட பிரச்சனையாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய வீடு கூட பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அந்த பஞ்சபூதங்களுடைய அருள் பெறக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த உடல் அமைப்பில் தான் இந்த வீடு அமைப்பு இருக்கணுங்கிறது தான் கிருஷ்ண மகரிஷி சொன்ன ஒரு விஷயம். கிருஷ்ண மகரிஷி வந்து 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள் நம்ம நாட்டுக்கு நடந்தது, இந்த உலகத்துக்கு நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய அழிஞ்சு போக ஆரம்பிச்சது. நம்ம சுவாமி என்ன பண்ணாரு, 30 வருஷமா ஆய்வுகளை மேற்கொண்டு கிரகங்களை இதை செய்து புதுசாக அவர் செய்த கிருஷ்ண மகரிஷி கிரகத்தை பற்றி பேச இல்லை, சுவாமி தான் கிரகத்தை பற்றி பேசினாரு. அப்போ இந்த வாஸ்துவோட கிரகத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு கலையை சுவாமிங்களுக்கு கொடுத்தாரு பிரணீதா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு வாஸ்து நம்ம சரிப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் பேசுகிறீங்க ஃபோனில், எப்படி பேசுவீங்க, எப்படி இந்த கால் வந்து போகுது, அது பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. அது சொன்னால் மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவாக மாறி செல் டவர் மூலமாக இன்னொருத்தருக்கு போகுது. அதனால் நாங்கள் பேசுவோம், கம்யூனிகேஷன் பண்ணுறோம். கதிர்வீச்சு, இதே ஒரு கதிர்வீச்சு தான் கிரகங்களுடைய கதிர்வீச்சு வரும். அதாவது ஒரு நெகட்டிவ் எதிர்மறையாக வரும் பொழுது பாசிட்டிவான கதிர்வீச்சு நம்ம இல்லத்தில் இருக்கும் பொழுது அதை தடைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிவ் வேவ்னு சொல்லும் பொழுது பிரணீதா இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே செல் டவரே தேவையில்லை. செல் டவர் ஏன் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா அல்ல அந்த ஒரு வீட்டுகள் சில ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வேற வேற வஸ்துக்கள் இருக்குது, அதனால வந்து அந்த மேக்னெட்டிவ் வேவ் வந்து தடைப்பெறுது. அதை தடைப்பெறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த செல் டவர்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க இறை அன்புகள். அதே போல தான் நம்மளுடைய வீட்டுக்கு அமைப்புங்கிறது தான் ஒரு செல் டவர்னு வச்சுக்குங்க. அந்த செல் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு செல் டவர். அதை நாங்கள் எந்த அளவுக்கு வீட்டு வாஸ்து அமைப்பு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நேர்மறையான விஷயங்கள் எனர்ஜிஸ் எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அதாவது இலகுவா சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் அந்த இடி தாங்கி இடிமின்னல் வராமல் தடுக்கலாம். ஒரு கிரக ஒரு தோஷங்கிற இடி மாதிரி தான்.
அது ஒரு பெரிய ஒரு இடிதான். அந்த இடியை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான ஒரு யுக்தி, அது ஒரு கலையா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மகரிஷி பிறகு சுவாமிகளுக்கு வந்து கொடுத்திருக்காரு. எனவே இறை அன்பர்கள் எந்த அளவுக்கு நீங்க வாஸ்துவ வீட்டுக்கு கொண்டு வாரீங்களோ அந்த அளவுக்கு கிரக பீடனையை நீங்க தடுத்துக்கலாம், குறைச்சிக்கலாம், உங்களோட முன்னேற்ற பாதையை நோக்கி போகலாம். நிச்சயமாக கிருஷ்ண மகரிஷிக்கு அடுத்தபடியாக சுவாமி காளி கனகரத்னம் ஐயா அவர்கள் தான் வாஸ்துவில் அந்த புதுமையை கொண்டு புகுத்தியவர் என்று கூட சொல்லலாம். அவருடைய புதல்வர் சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் தான் உங்களுக்கான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாது ஆச்சாரியார் அவர்கள் உங்களுடைய இல்லத்திற்கான வரைபடத்தினை வாஸ்து முறைப்படியாக அமைத்து தருவார். அதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது இந்த வாஸ்துக்களினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது குறிப்பாக உங்களுடைய இல்லத்தில் ஏற்கனவே கட்டப்பட்ட இல்லமாக இருக்கலாம், அதில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய இல்லத்திற்கே வருகை தந்து ஆச்சாரியார் அவர்கள் அந்த இல்லத்தினை பரிசீலனை செய்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சரிவர பார்த்து அதற்கான தீர்வினை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார். திரையில் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமன்றி வீடியோ கால் மூலமாக ஆச்சாரியார் அவர்களையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய ஜாதகங்களின் துல்லியமான பலாபலங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கும் திரையில் பார்க்கின்ற அந்த தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி அந்த வீடியோ காலினையும் மேற்கொள்வதற்கான அந்த தொலைபேசி இலக்கத்தினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியில் ஒரு இடைவெளி தராக இருக்கிறது. இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நாங்கள் சந்திப்போம். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். ஆச்சாரியார் அவர்களே குறிப்பாக இந்த வீடியோ கால் மூலமாக இந்த ஜாதகங்களுடைய துல்லியமான பலாபலங்களை அறிந்து கொள்ளலாம் என்கின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை எங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கும். காரணம் எல்லோருக்குமே பிரயாணம் செய்ய முடியாது இல்லையா? இந்த வீடியோ கால் மூலமாக ஜாதகங்களுடைய பலன்களை மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியுமா, இல்லாவிட்டால் குறிப்பாக வாஸ்து சாஸ்திரம் பற்றியும் அறிந்து கொள்ள முடியுமா? உண்மையிலே பிரணீதா, நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம ஏற்கனவே அந்த டேட் ஆஃப் பர்த்தை வாங்கிட்டு அதை கணிச்சு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக ஏதோ ஒரு வீடியோ கால் மூலம் பேசலாம். ஆனால் வாஸ்து பொறுத்த வரைக்கும் அது இல்லை பிரணீதா. வாஸ்து பொறுத்த வரைக்கும் நம்ம அதை விசிட் பண்ணணும். ஏன்னா திசைகள் வந்து பிழைச்சி போச்சுன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துவும் இல்லைங்கிறது தான், வாஸ்துவும் பிழைச்சி போங்கிறது தான். இப்போ சில நேரம் வடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வடக்கு வந்து எதை சார்ந்திருக்கு, கிழக்கை சார்ந்திருக்கா, மேற்கை சார்ந்திருக்கா, எத்தனை பாகையில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அங்கே போயிட்டு தான் நாங்கள் அதை பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் எப்படி இருக்குது, அந்த வாஸ்துடைய அமைப்பு எப்படி ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்கிறது எங்களுக்கு அது வந்து வீடியோ கால் மூலமாக சாத்தியம் கிடையாது. ஆகவே உங்களுடைய இல்லத்திற்கு விஜயம் செய்வதனூடாக மாத்திரம்தான் அது சரியான முறை 100% சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு ஒழுங்கினை ஆச்சாரியர் அவர்கள் மேற்கொண்டமைக்கான மிக முக்கியமான காரணம் வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து அதிகப்படியான தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. இப்பொழுது விஜயம் செய்வீர்கள், எங்களுடைய இல்லத்திற்கும் வரக்கூடியதாக இருக்குமா என்கின்ற வகையில் பல்வேறு அழைப்புகள், பல்லாயிரக்கணக்கான அழைப்புகள் வருகின்றன. ஆகவே அவர்களுக்காகத்தான் பிரத்யேகமான முறையில் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். நீங்கள் எங்களுடைய நாட்டில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நேரடியாக வீடியோ கால் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் ஆச்சாரியாரே, இந்த புதிய இல்லத்தை அமைக்க வேண்டும் என்று காத்திருப்பார்கள் இல்ல, ஏதாவது ஒரு வாஸ்து முகூர்த்தம் இந்த மாதத்தில் வருகிறதா? கண்டிப்பா இருக்கு பிரணீதா. ஒரு இல்லத்தை அமைக்கிறதா இருக்கலாம், இல்லத்து குடி போகிறதுன்னு சொல்லுவோம், கிரகப்பிரவேசம்னு சொல்லுவோம். இந்த கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், இல்லை நம்ம தலைவாசல் சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடை கட்டி தலைவாசல் வைக்கிறதுக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து நிலை வைப்பாங்க. இந்த நிலையை வைக்கிறதா இருக்கலாம். உண்மையில் இந்த வாஸ்து முகூர்த்தம் ரொம்ப விசேடமான முகூர்த்தம். வருஷத்துக்கு 8 தான் இருக்கு. இதுலேயும் சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் இருக்கு அந்த முகூர்த்தம், வாஸ்து முகூர்த்தம். அந்த வாஸ்து முகூர்த்தத்திலேயே நிச்சயமான ஒரு முகூர்த்தம், சரியான முகூர்த்தம், கிரக ரீதியாக சுவாமி வந்து துல்லியமான ஒரு நேரம் தான் 8:01 காலையில் 8:01 காலையில் 8 மணி 1 நிமிடம்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கலை வச்சு அந்த இல்லத்தை வந்து ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். கிரகப்பிரவேசம் முதல் காலை முன்னுக்கு எடுத்து வைக்கிறோம் இல்லை அந்த இல்லத்துக்குள்ள, இதாக கிரகப்பிரவேசமாக இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நிலையை வைக்கக்கூடிய அந்த முகூர்த்தமாக இருக்கலாம். அந்த 8:01ங்கிற டைமில் வந்து வைக்கும் பொழுது அந்த வாஸ்து பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். இறை அன்பர்களே, எந்த ஒரு குறையும் இருந்தாலும் அப்படி குறை ஏற்பட்டாலும் அதை நிறையாக்கி இந்த வாஸ்து பகவான் பஞ்சபூதங்களினூடாக நமக்கு வந்து அந்த அருளை கொடுக்க ஆரம்பிச்சு. எத்தனையாம் திகதி வருகிறது ஆச்சாரியாரே? 28ஆம் தேதி இந்த நேரம் வருது பிரணீதா. 28ஆம் தேதி காலையில வந்து 8:01க்கு இந்த முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இறை அன்பர்கள் இப்பே இந்த மாதிரி ஆயத்தங்கள் இது பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கிறவங்க ஆயத்தம் ஆயிக்கலாம்.
நிச்சயமாக நீங்கள் பூமி பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, கிரக பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் சரி, இம்மாதம் 28ஆம் தேதி இந்த வாஸ்து முகூர்த்தம் வருகிறது. அதிலும் இந்த துல்லியமான நேரம் சொல்கின்ற பொழுது 8:1 உங்களுடைய அந்த சுப காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பிரணீதா, இதை வந்து மேலதிகமான விவரங்கள் வந்து காரியாட தொடர்பு கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாமே சொல்ல முடியாம இருக்கிறதுனால மேலதிகமான விஷயங்களை வந்து நம்ம காரியாட தொடர்பு கொண்டு இறை அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக குறிப்பாக 28ஆம் தேதி வருகின்ற அந்த வாஸ்து முகூர்த்தத்தில் உங்களுடைய சுபகாரியங்களை மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால், உங்களுடைய இல்லத்திற்கான அடிக்கலினை நீங்கள் வைப்பதாக இருந்தால் அந்த வாஸ்துக்களினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் அறிய தருகின்றோம். அது மாத்திரமன்றி ஆச்சாரியர் அவர்கள் உங்களுடைய இல்லத்திற்கான சரியான வரைபடத்தினை வாஸ்து முறைப்படியாக வரைந்து தருவதற்கு, நவீன முறையில் வரைந்து தருவதற்கும் தயாராக இருக்கிறார். அது மாத்திரமன்றி கட்டப்பட்ட இல்லமாக இருந்தாலும் கூட உங்களுடைய இல்லத்திற்கு விஜயம் செய்து உங்கள் இல்லத்தினை பரிசீலனை செய்து என்ன மாதிரியான வாஸ்து தோஷங்கள் இருக்கின்றன அவற்றுக்கான நிவர்த்தியினையும் ஆச்சாரியர் அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். அது மாத்திரமன்றி வீடியோ அழைப்பினூடாகவும் நேரடியாக நீங்கள் அவரை சந்தித்து நிறைய விடயங்களை பேசலாம். அதையும் தாண்டி இந்த உங்களுடைய ஜாதகங்களுடைய துல்லியமான பலாபலங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் திரையில் பார்க்கின்ற அந்த தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அந்த இலக்கங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். கொழும்பு காரியாலயத்தினுடைய தொலைபேசி இலக்கங்கள் 0112272769 மற்ற தொலைபேசி இலக்கம் 0112807707 என்கின்ற இலக்கங்களூடாக இணைந்து கொள்ளலாம். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்களுக்கு இந்த வழி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஆச்சாரியாரே. சிறரசர்களே, இதனோடு நாங்கள் இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.